இப்போ ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் தளபதிக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரோ, ஸோ இளையராஜா அதே இம்பேக்ட் வேணும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த படம் ஸ்கோர் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா சாங்கும் சரி ஆர்ஆரும் சரி, இளையராஜாவை விட்ட வேறு யாரும் இந்த நினச்சே பார்க்க முடியல. இசைவெட்டியில் ஹீரோ இளையராஜா தானே, அவர் வரணும். 6 மணி ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு வரல. அந்த விழாவை ஆரம்பிக்கவும் முடியல. ஏன்னா இளையராஜா வந்து கொஞ்சம் பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அவர் பயங்கர டக்குன்னு கோவப்படக்கூடியவர். அவர் இல்லாமல் வந்து ஏதாவது ஸ்டேஜ் இருந்த எல்லா பேருமே டென்ஷன் ஆனாங்க. அதனுடைய விலையை வந்து மணிரத்னம் வந்து அடுத்து இளையராஜா வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் மனதில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இந்த கீபோர்டு ஆர்டிஸ்ட் தான் தூக்குறாரு. திலீப்புங்கிற ஒரு கேரக்டர், அவர் தான் ஏஆர் ரஹ்மானா ரோஜா படத்துக்கு வர்றாரு. முன்னாடி சொல்லி இந்த இடத்துல சோபனாவுடைய இந்த லவ் ஃபெயிலியர் அது இந்த இடத்துல பண்ணணுன்னா பண்ணணும், ஓகே, அந்த ஃபீலை கொண்டு வரலாம். நீங்கள் ஸ்பாட்டில் சொன்னீங்கன்னா அதான் மணிரத்னம் ஸ்டைல் அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் தன்னுறாரு ஃபீலுங்கிறாரு. என்ன ஃபீல் கொண்டு வருதே தெரியல அப்படின்னு தெரியும். இந்த பக்கம் ஜெய்சங்கர் இருப்பார், இந்த பக்கம் ரஜினி இருப்பாங்க. அம்மா என்னை பெற்று போட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஃபீலான ஒரு சீன் அது. இந்த ஃபீல்னு கேட்டது அங்கே ஃபீல் பண்ணுற ரஜினி கொடுத்துருப்பாரு. இல்லை அவங்க அம்மா உயிரோடு இருக்கா அப்படிங்கும்போது ரஜினி அந்த திரும்பணும் க்ளோஸ்அப், இது பேக்ரவுண்டில் இந்த சன்ரைஸ், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அது சன் செட்டில் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஷாட் மாதிரி தான் இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்திலேயே தளபதி திரைப்படம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு திரைப்படம். கண்டிப்பாக. ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு சின்ன நெருடல். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பற்றி. ஸோ அதை ஒரு ரிவைண்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தளபதியில் மணிரத்னம் சார் எதுக்காக ரஜினி சாரை தேர்ந்தெடுத்தார்? இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன்? அது கதை உருவாகும் போதே 2 நண்பர்களை பற்றின ஒரு கதை, கர்ணனு துரியோதன கேரக்டர் தான் எடுத்து டெவலப் பண்ணுறாரு மணிரத்னம் சார். அந்த விஷயத்தை அவர் உடைச்சிட்டார். ராவணன் விக்ரம் பண்ணி எப்படி அந்த கதையை சொன்னார் அதே மாதிரி இதையும் உடைச்சு கர்ணன் கேரக்டர் இந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு. ரஜினிகிட்ட சொல்லும் போது ரஜினியுடைய கேரியரில் இது வந்து நம்பர் 1ல் இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத மணிரத்னம் அடித்து சொன்னாங்க. ரஜினி சார் கேட்டோன்னா ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த கதை உருவாகுது. இதுக்கு இன்னொரு நண்பர் கேரக்டர் யார் போடும் போது ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படின்னு மம்முட்டிக்கும் போது ரஜினி சார் வந்து மம்முட்டி பர்ஃபார்மன்ஸ் அருமையான ஆர்டிஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, இப்போ தான் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டான். ஸோ கதையை ஓகே ஆயிடுச்சு, அந்த களம் உருவாயிடுச்சு, எல்லாம் உருவாகிற மாதிரி போகிறாங்க. மணிரத்னம் வந்து இளையராஜா சாய்ஸ் பண்ணோன்னா, இப்போ ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் தளபதிக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரோ, ஸோ இளையராஜா அதே இம்பேக்ட் வேணும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த படம் ஸ்கோர் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா சாங்கும் சரி ஆர்ஆரும் சரி, இளையராஜாவை விட்ட வேறு யாரும் இந்த நினச்சே பார்க்க முடியல. அன்றைக்கி வந்து கொடி கட்டி போகிறார் இளையராஜா. ஒரு நாளைக்கு 5 படம் 10 படம் சாங் ரெக்கார்டிங். ஆர்ஆரே 3 படத்துக்கு பண்ணுவார் சார். 24 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு 3 படத்துக்கு பிரித்து பண்ணுவார். அந்தளவுக்கு ரொம்ப பீக் பீரியட் இருந்த படம் அது. ஸோ இளையராஜா இருந்தால் அதான் அருமையாக இருக்கும் ஸ்கிரிப்டுக்கு அப்படிங்கும் போது ரஜினி சார் எல்லா காம்போலாம் ஒர்க் அவுட் ஆகுது சார். இது வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் வருதுன்னா, தளபதியுடைய ஆடியோ லான்ச் நம்ம சென்னை கலைவாணர் அரங்கம் அங்கே நடக்குது சார். நாங்கள் பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் சார்பாக நம்ம எல்லாம் போய் உட்காந்தாச்சு பேசுகிறோம். ஒரு 5:30 to 6 வந்து அந்த ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழா. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கேசட்டு தான் வரும், சிடி இது மாதிரி சின்ன கேசட். அது நம்ம இஷ்யூவெல்லாம் போட்டு காமிக்க மாட்டாங்க. வீடியோலாம் கிடையாது. ஒன்லி சாங் வந்து ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கேசட் ரிலீஸ் இது 5 to 6 ஃபங்க்ஷன் வச்சாச்சு, இன்டர்வியூ கொடுத்தாச்சு. கலைஞர் அரங்கம் ஆடிட்டருமே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி, ஜிவி, மணிரத்னம், டோட்டல் விஐபி எல்லாம் வந்து உட்காந்தாச்சு. ஒருத்தர் ஹீரோ வரணும் இல்லையா? யாருக்கு? இது இசைவெட்டியில் ஹீரோ இளையராஜா தானே, அவர் வரணும். 6 மணி ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு வரல. அந்த விழாவை ஆரம்பிக்கவும் முடியல. ஏன்னா இளையராஜா வந்து கொஞ்சம் பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அவர் பயங்கர டக்குன்னு கோவப்படக்கூடியவர். அவர் இல்லாமல் வந்து அதாவது இருக்கிற அந்த விஐபிஸ் பேச ஆரம்பித்தாங்கன்னா இளையராஜா கோச்சிட்டு எதுவும் போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இந்த தகவல் இளையராஜா போய் வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த விழாவை ஆரம்பிக்கல. உட்காந்துட்டு இருக்காங்க. ரஜினி சார்லாம் நெளிகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எப்படி ஒரே சீட்டில் உட்கார முடியும்? எனக்கு எந்திரிச்சு போனாலும் தப்பாயிடும். ப்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் பப்ளிக் ஃபேன்ஸு ஃபுல்லாக இருக்குது. பக்கம் ஜிவி இப்படி பார்க்குறாரு, ரஜினி இந்த பக்கம் வராங்க, மணிரத்னம் கையை பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு. தளபதியோடைய சாங்ஸு கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகுது. எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டைம்ஸ் மேலே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு அந்த பாட்டு ஒன்று தான் கேட்க முடியும். வேறு வீடியோனா கூட நம்ம விஷுவலில் போகலாம், மைண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். வீடியோவும் கிடையாது. இளையராஜா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி பார்க்க தான் வர்றார். வந்த உடனே
டக்குன்னு ஸ்டேஜில் வந்து ஏறுறாரு, வேகமாக ஏறுறாரு. எல்லாம் எந்திரிச்சுன்னு விஷ் பண்ணுறாங்க. இவர் சும்மா இப்படி கை காமிச்சிட்டு நேராக மைக்கிட்ட போகிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக வராரு. சின்ன ஒரு சாரி கேட்கணும், எக்ஸ்கியூஸ் கேட்கணும், எதுவுமே இளையராஜா கேட்கல. வந்தார், நின்னாரு. நான் ஒரு முக்கியமாக வந்து ஒரு படத்துக்கு ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கேன் பிரசாத்தில். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது அது. நல்லா அதை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா முடிக்கவும் முடியல. 2வது நான் பிரசாத் ஸ்டுடியோலேருந்து கலைவனத்துக்கு வரதுக்கு டிராஃபிக் வேறு ஹெவி ஆகிடுச்சு. அங்கங்கே பிளாக் ஆகிடுச்சு. சென்னை சிட்டியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இப்படி இதெல்லாம் பேசுகிறாரு. படத்தை பற்றி எதுவுமே ஒன்று ஓப்பனிங்கில் பேசலை. எல்லா பேரும் நெளிகிறாங்க. நான் வந்த உடனேயே ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நான் இப்போ திரும்பி உடனே ஆர்ஆர் பண்ண போகணும் இப்போ நான் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்கிறாரு. ஸோ எல்லாம் டென்ஷனாக ரஜினிலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டில்லே நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே கை வச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காரு இளையராஜா. என்னடா இது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த கோவம் இளையராஜா மேலே அன்றைக்கி அது எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ தளபதி ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் வந்து இளையராஜா எந்தளவுக்கு உயிர் கொடுத்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அள வச்சுருப்பார். பட்டு ரொம்ப இசையானிங்கிறது வருது. பட்டு லேட்டாக வந்ததுக்கான ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. பட் ஸ்டேஜில் இருந்த எல்லா பேருமே டென்ஷன் ஆனாங்க. அதனுடைய விலையை வந்து மணிரத்னம் வந்து அடுத்து இளையராஜா வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் மனதில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இந்த கீபோர்டு ஆர்டிஸ்ட் தான் தூக்குறாரு. திலீப்புங்கிற ஒரு கேரக்டர், அவர் தான் ஏஆர் ரஹ்மானா ரோஜா படத்துக்கு வர்றாரு. ஸோ இது சம்மந்தப்பட்ட இளையராஜா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் அதை எதுவுமே பேசதான் ஒரு காரணம் இது. ஸோ இப்படி ஒரு சம்பவங்கள் போச்சு. இளையராஜா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ரஜினி படங்களுக்கும் வராமல் போனது காரணம் இந்த இசை நிகழ்ச்சி தான் வந்து என்னுடைய பார்வைக்கு தெரிகிற ஒரு விஷயம் இது சார். அது மொத்தத்தில் தளபதி படத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, போய் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, அந்த இடம் எப்படி இருந்தது? ரஜினி சார், மணிரத்னம், இது நம்ம நினச்சி கூட அவரை பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக கேட்குறேன் நான். நம்ம அந்த தளபதியோட படத்தினுடைய அந்த ரஜினி வீடு வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு அதாவது காலனி மாதிரி ஒன்று வரும் ஃபுல்லாக. அது நீங்கள் சில பேர்லாம் மும்பையில் செட்டு போட்டு எடுத்தாங்க, ஹைதராபாத்தில் செட்டு போட்டு எடுத்தாங்கலாம் சொல்கிறாங்க. எங்கேயும் செட்டு போடல. இங்கே நம்ம சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் ஸ்டுடியோ இருக்குது, ஜிவியுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், அதில் தான் செட்டு போட்டாங்க, தோட்டா தரணி போட்டாங்க. பார்த்திங்கன்னா ரியல் இதர் அவ்வளோ ஸ்டாஃப், அவ்வளோ ஒர்க்கர்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது வர்றது பற்றி லைவாக இருக்கும் பார்க்குறது. அங்கே தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, தளபதி தினேஷுக்கும் ஒரு ஃபைட் நடந்தோன்னா அந்த இடத்துல அந்த அந்த துணி துவைக்கிற மாதிரி ஒரு ஷாட்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது, அந்த சம்பவங்கள் தான் அது ரியலாகவே வந்து தளபதி தினேஷை வந்து அடித்து தூக்கி ரஜினி எரிஞ்சு, அப்புறம் வந்து ரஜினி சார் பட்டு ஐயோ தினேஷ் ரொம்ப அடிபட்டுச்சா, ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக என்ன அப்படின்றார். இல்லை சார், நாங்கள் ஸ்டண்டால் தானே சார். அதுக்கப்புறம் தான் தளபதி அவர் வெறும் தினேஷ் சார் வந்த ஒரு அடைமொழி வந்து தவறு தளபதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ மணிரத்னம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சீன் நல்லா வந்துருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஜினியை கூல் பண்ணுறாங்க. ஏன்னா ரஜினி வந்து ரியலாக அந்த எமோஷனலாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படத்துக்கு ஹைலைட்டே அந்த ஒரு சீன், ஃபைட் சீன் வருது. 2வது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பத்திரிக்கை சார்பாக ரஜினி சார்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இந்த ஸ்டில் எடுக்கிறது சில விஷயங்கள்லாம் கேட்க போனோம்னா அவர் வந்து பார்ப்பார், எல்லாம் பேசுவார், டீ சாப்பிடுங்கம்பார், சாப்பிடுவோம். வேறு எது பேசினா டைரக்டர் நீங்கள் பேசுகிறீங்கம்பார். மணிரத்னத்திட்ட எதுவுமே பேச முடியாது சார். ஏன் சார்? அவர் தமிழ் நல்லா பேசுவார், தமிழே பேச மாட்டார், வாயை திறந்தா இங்கிலீஷ் தான் வரும். நாங்கள் இன்றைக்கி என்ன சீன் எடுக்கிறீங்க, என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாங்கிறதுக்கு போகிறோம். ரஜினி சார் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரே வார்த்தை, நீ இப்போ ரஜினி சாரை கேட்டால் கூட அவர் சொல்லுவார், கதையை வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க இல்லையா மணிரத்னம், இதுதான் கதை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இல்லையா, சீன் சொல்ல மாட்டார். அன்னைக்கு ஸ்பாட் 9 மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து நின்றுவார், சோபா எல்லாம் வந்து நின்ற, மம்முட்டி எல்லாமே, கீதா அவங்க. இந்த சீனை ஸ்பாட்டில் தான் வந்து அவர் மணிரத்னம் வந்து அவர் ஸ்டைலில் சொல்லுவார். அதை வந்து உள் வாங்கிட்டு நீங்கள் இம்மிடியேட் ஆக்ட் பண்ணணும். நீங்கள் மற்ற டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்டரை கொடுப்பாங்க, நாளைக்கு மறுநாளுக்கு முதல் நாளையே எக்ஸ்பிளைன் கொடுத்துருவாங்க, சீன் பேப்பர் கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த சீனில் இப்படி மம்முட்டி இருப்பார், இவங்க இருப்பாங்க, இந்த இது சார்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க. மணிரத்னுடைய ஸ்டைலே வேறு சார். ஸ்பாட்டுக்கு வருவார் ரஜினி, இந்த இடத்துல வந்து அந்த பையன் வரான், அடிக்கிறீங்க, தூக்கி போடுறீங்க, மம்முட்டி வர்றாரு, கேட்பார், இதுதான் சீன். அந்த ஸ்பாட்டில் தான் ரஜினி சார் டக்குன்னு அந்த 5 மினிட்ஸ் கேட்ச் பண்ணிக்கணும். அவர் இங்கே என்ன ரியாக்ஷன் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற. அதான் அவர் சொல்லியிருப்பார், நான் பொன்னியின் செல்வன் கூட ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்னால், என்னையா ஃபீல் இது, இவர் ஸ்பாட்டில் போய் எனக்கு ஃபீல் வேணும்னா என்ன ஃபீல் கொடுப்பீங்க? நீ முன்னாடி சொல்லி இந்த இடத்துல சோபனாவுடைய இந்த லவ் ஃபெயிலியர் அது இந்த இடத்துல பண்ணணும்னா பண்ணணும், ஓகே, அந்த ஃபீலை கொண்டு வரலாம். நீங்கள் ஸ்பாட்டில் சொன்னீங்கன்னா
அதான் மணிரத்னம் ஸ்டைல் அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் தன்னுறாரு ஃபீலிங்கிறாரு, என்ன ஃபீல் கொண்டு வரனே தெரியல அப்படின்னாரு. ஸோ இப்படி சம்பவங்கள் தான் நிறையா மணிரத்னோட ஸ்டைலு. அப்போது கோ டைரக்டர் போய் ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்குறோம். சார் டைரக்டர் போய் பேச முடியல, அவர் டென்ஷனாகவே இருக்கார். இந்த சீன் என்ன சார்னா ரஜினி சார் வந்து டைரக்டர் கேட்டுங்கன்ட்டார். இப்போ நம்ம பத்திரிகையில் ரிவ்யூ பண்ணணும் சார், இந்த போய் அதை ஃபஸ்ட் பேஜில் கவர் பண்ணணும். என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உரமா வாங்க சார் கோ டைரக்டர் கூப்பிட்டு போய், சார் ரஜினி சார் நடிக்கிறாரு, மம்முட்டி சார் நடிக்கிறாங்க, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சீன் என்ன டைலாக் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க. ஒரு கோ டைரக்டருக்கே ஒரு படத்தினுடைய கன்னட தெரியாது சார். மணிரத்னம் ஸ்டைலில் ஒன் மேன் ஷோ. மணிரத்னம் மட்டும்தான் மைண்டில் இருக்கும், டைலாக் இருக்கும். ஷார்ட் டைலாக் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைலாக் தான் இருக்கும். ஸோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ரஜினி சாருக்கும் சொல்லி ஸ்மார்ட்டாக சொல்லி அப்படி உருவான படங்கள் தான் அது ஒன்று. அந்த செட்டே வந்து வீனஸ் ஸ்டுடியோ தான், நம்ம சென்னையில் போட்டதை வேறு எங்கேயுமே போடல. இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி மைசூரில் நடக்குது சார். கொஞ்சம் மைசூரில் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அந்த ஜெய்சங்கர் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. காட்சியங்கள் பண்ணும்போது ஒரு சன்ரைஸ் ஷாட் வந்து எடுக்கணும். அங்கே தான் ரஜினியும் ஜெய்சங்கரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க சார். படத்தினுடைய மெயின் அந்த டைனிங் பாயிண்ட் அந்த சீன் தான் வருது. சன்ரைஸ் ஷாட்டு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் போது அவங்க பிளானிங் வந்து மிஸ் ஆகுது. மிஸ் ஆனோடனே ஏதோ அங்கேருந்து பிறப்புறதான ஒரு சூழ்நிலையில் வருது. அப்போ ஷார்ட் எடுக்கணும். அப்போ டக்குன்னு இந்த மணிரத்னம் நடத்தி தான் டைரக்டருடைய தாட்ஸுக்காக சொல்ல வந்தேன். அதாட்ட இப்போ இருக்கிற டைரக்டர்னா ஓகே கேன்சல் பண்ணுங்க, நாளைக்கு காலை 6 மணி பார்த்து கொண்டு போயிடுவாங்க. செலவு எகிரும், 50 லட்சம் 1 கோடின்னு செலவாயிடும். மணிரத்னம் என்ன பண்ணாருன்னா சன் செட்டை நம்ம மாற்றி எடுப்போம் அப்படின்ட்டான். அதே ஷாட் பார்த்தீங்கன்னா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ஜெய்சங்கர் இருப்பார், இந்த பக்கம் ரஜினி இருப்பாங்க. அம்மா என்னை பெத்து போட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீலான ஒரு சீன் அது. இந்த ஃபீல்னு கேட்டது அங்கே ஃபீல் பண்ணி ரஜினி கொடுத்துருப்பாரு. இல்லை உங்கள் அம்மா உயிரோடு இருக்கா அப்படிங்கும்போது ரஜினி அந்த திரும்பணும் க்ளோஸ்அப், இது பேக்ரவுண்டில் இந்த சன்ரைஸ், அது இந்த ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அது சன் செட்டில் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஷாட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது மேட்டர் அது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டருடைய டச்சு. ஸோ ரஜினி சாருடைய ரொம்ப ஈடுபாடு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக பண்ணியிருப்பார். இந்த காஸ்டியூம்லாம் மாஸ் காஸ்டியூம்லாம் கிடையாது, ஸ்டைல் இருக்காது. சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் காஸ்டியூம் தான் இது. அப்போ வருவார், நிற்பார், பண்ணுவார், சீனை கொடுத்து நடிச்சுட்டு போவார், பண்ணுவார். ஆனால் ரஜினி சாரே ஒரு பீரியடில் வந்து நாங்கள் போகும்போது சொன்னார், நமக்கு ஏற்ற படமாக இருக்குமான்னு தெரியல. கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு ஏற்ற படமாக இருக்குமா இருக்கான்னு தெரியல. காஸ்டியூம் ஒன்று ஏன்னா போட்டால் ரஜினி சார் போட்டால் அந்த காஸ்டியூம் போட்டு சுருட்டி விட்டு கோர்ட்டு வந்து அது கோட் ஷூட் போடுறோம்னா கோட் ஃபுல்லான்னு தான் வச்சுருப்பாங்க எல்லா பேருமே. சுருட்டி விட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? அது ரஜினி சார் மட்டும்தான் பண்ணுவோம், சுருட்டி விடுவார், பட்டனாக போட மாட்டார். அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். இப்படிலாம் நம்ம ஸ்டைலாக பண்ணி கலைக்க, ஏன்னா இப்போது 91 ரொம்ப பீக்கில் இருக்கார்ல சார். அது இந்த ஸ்டைல் ஒரு மாஸ் தான் கிரியேட் பண்ணுறாரு. அப்போது பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு ஆஃப் கே ஷர்ட்டு, இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு கொடுக்குறாரு, செப்பல். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு படம் தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரஜினி சார் பண்ண படம் கூட கிட்டத்தட்ட சொல்லலாம் அதை. ஆனால் படம் பார்த்திங்கன்னா ரஜினி சார் கேரியரில் மிகப்பெரிய ஹிட் பிரேக், அருமையான ஒரு படம், ரொம்ப ஃபீலான ஒரு படம் இது. மீண்டும் அந்த மணிரத்னம் ரஜினி சார் காம்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. 2-3 மீட்டிங் பண்ணியாச்சு. ரஜினிக்கு ஏற்ற கதையை வந்து மணிரத்னத்தை இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். எஸ்எஸ் ராஜமௌலியும் ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் போயிட்டே தான் இருக்குது. நான் ரஜினி சாருக்காக ஒரு கதை நான் ரெடி பண்ணணும், அந்த கதை இருந்தால் மட்டும்தான் நான் ரஜினியை வந்து பார்க்கணும். பட் அவரும் வெயிட்டிங்கு, மணிரத்னமும் வெயிட்டிங். இப்போ அந்த படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்தது? பத்திரிகைகள்லாம் எப்படி எழுதுனாங்க? ரஜினி வந்து இதோடைய வெற்றியை வந்து எப்படி பார்த்தார்? ரொம்ப செலிப்ரேட் பண்ணார் சார். அதான் சொன்னேன்ல, எதிர்பார்க்காத அளவுக்கு மெகா ஹிட் ஆச்சு படம். ரஜினி கேரியர்லேயே அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் பேசப்பட்டுக்கிற ஒரு படம் வந்து தளபதி. அதாவது அதாவது எவ்ரிதிங், அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அந்த நண்பனுடைய சென்டிமெண்ட்டு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. ரஜினியுடைய கேரியரில் தளபதி வந்து முள்ளு மலரும், ஸோ நல்லவனுக்கு நல்லவன், அண்ணாமலை, ஆர்லிந்தூரத்தில் எப்படி ஒரு பாஷாலாம் மறக்க முடியாத படமோ, ஸோ தளபதியும் வந்து மறக்க முடியாத ஒரு மாஸ் ஃபிலிம் சார். அது மாதிரி அந்த படத்துடைய வசூல், அந்த படத்துடைய வெற்றி விழாலாம் அந்த நேரத்தில் எப்படி சார் வந்து? சூப்பர் ஹிட் சார். சில்வர் ஜூப்ளி படம் சார். அது பாக்ஸ் ஆஃபீஸில் பம்பர் ஹிட்டு. போட்ட காசோட 10 மடங்கு பார்த்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்தாங்க. ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம். ஸோ ஜிவி வந்து இந்த அளவுக்கு படம் ஹிட்டாக கலெக்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவிலாம் நிறைய கடன் வாங்கி பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணார், கடன்லாம் தீர்த்தார் ஃபுல்லாக. ஸோ அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சூப்பர் ஹிட் படம் தளபதி சார். அது பல லட்சங்கள் உருவான படம் தான், கோடிகள்லாம் கிடையாது, லட்சங்கள் தான். லட்சங்கள் உருவான படம் வந்து பல கோடிகளை தாண்டிச்சு உங்களுக்கு. அது
அப்போது ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோபனா தான் ஹீரோயின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவர் மாற்றி பானுப்பிரியான்னு மாற்றிருப்பாரு. இதை எப்படி அன்றைக்கி ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ரஜினி எதை பண்ணாலும் ஒத்துக்குவாங்க சார். நீங்கள் அது தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டர் சார் அது. அந்த சீனே ரஜினி சார் பேசுகிற டைலாக்கே வந்து அளவு வைப்பார். சோபனாவை லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் பேரரைக்கே சாங்கெல்லாம் வச்சாங்க. சோபனா வந்து ரஜினி வேணான்ட்டு போயிடுவா, ஒரு கேரக்டர் போயிடும். வேணான்னு போனதுக்கப்புறம் தான் அந்த எமோஷனல் டைலாக்லாம் பயங்கர எமோஷனலாக பேசியிருப்பார். அதை தன்னால் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவனுடைய மனைவி அது. அப்போது என்னால் தானே செத்து போனால், நான் அடித்தே செத்துட்டான், நான் என்ன பண்ணுறது, அவன் தப்பு பண்ணா, நான் அடித்தேன், அவன் செத்து போயிட்டான் அப்படிம்பார். ஸோ அப்போ என்ன பண்ண தெரியாமல் அதாவது நண்பன் சொன்னால் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த நண்பன் சொல்கிறான் மம்முட்டி, நான் எதை சொன்னாலும் கேட்பல சூர்யா, தேவா என் உயிரை கட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற சீன் போகும். அப்போ கல்யாணம் பண்ண அப்படிம்பார். ஸோ நண்பன் சொல்லிட்டான், எதையுமே மறுபேச்சு பேசக்கூடாது. அப்படியே போய் எடுத்து இந்த போட்டோ வச்சுட்டு கூப்பிட்டு போகிற நீங்கள் ஃபஸ்ட் நைட் சீன் மாதிரி ஒன்று கூட அப்படி மைல்டாக வரும். ஆனால் ரஜினி என்ன சொல்லுவார், நான் வந்து இந்த குழந்தைக்கும் உனக்கும் சேஃப்டி கார்டு, எதை பற்றி நீ பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட் வேறு வச்சுருந்தாங்க உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாறும். லவ் பண்ணார், அந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணோட வந்துட்டார், இப்படி ஜாலியாக இருக்காருந்த மாதிரி போகும். அது வந்து ஹைலைட்டான ஒரு மேட்ரு அது உங்களுக்கு. அந்த தன்னால் இறந்து போனவனுடைய மனைவிக்கு ஸோ வாழ்க்கை கொடுக்குறாரு, சேஃப்டியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு மேட்டர் அது. அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மலையாளத்தில் வேறு மாதிரி ஒன்று இருந்தது, தமிழில் வேறு மாதிரி ஒன்று இருந்தது சொன்னாங்களே, அது உண்மையா? இல்லை சார், இல்லையா? இல்லை. அதாவது அந்த கதைக்கு அதுதான் தேவை. நீங்கள் சொல்கிறது வந்து வசந்த மாளிகையில் கொஞ்சம் மாறிச்சு உங்களுக்கு. சிவாஜி பண்ண படம் ஸ்ரீலங்கில் கிளைமேக்ஸை மாற்றினாங்க. தமிழில் சிவாஜி செத்து போயிடுவார், ஸ்ரீலங்கில் ஒத்துக்கல அதை. சிவாஜி உயிரோடு இருக்கிற மாதிரி தான் மாற்றினாங்க. அதனால் சென்டிமெண்ட் கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து இந்த கதைக்கெல்லாம் இந்த தளபதியோட என்ன மேட்டரோ அது அப்படியே தான் இருந்தது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்மளால் டைம் கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தது எப்படி பாஷா படம் உருவாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். ஓகே.